ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி ஒரு முறை செய்யுங்க. சாதம், சப்பாத்தி, பூரி, ரொட்டி, தோசைக்கெல்லாம் இது போல் செஞ்சிங்கன்னா பீட்ரூட் வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க பீட்ரூட் பொரியல் சுலபமாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதுக்கு 1/2 கிலோ பீட்ரூட் தோல் சீவி எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை ஒரு தட்டு எடுத்து தேங்காய் துருவுற கிரேட்டர் எடுத்து பீட்ரூட் துருவி எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் போல் பெருசாக இருக்கிற ஓட்டிலையோ சின்னதாக இருக்கிற ஓட்டிலையோ துருவி எடுத்துக்கலாம். நான் சின்னதாக இருக்கிற ஓட்டியில் தான் துருவி எடுக்க போகிறேன். இது போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது போல் துருவி பீட்ரூட் பொரியல் செய்யும்போது சீக்கிரமாக வேகும், 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் இது போல் துருவியானதும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் இது போல் செவந்து வந்ததும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கலந்து கொடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பொரியல் இது போல் செய்யும்போது வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேருங்க, பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்ததும் கூடவே 2 கட்டி பூண்டு தோல் எடுக்காமல் இது போல் 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. இது போல் பூண்டு தட்டி சேர்க்கும்போது சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் இந்த பூண்டு அங்கங்கே கடிப்படும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது போல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க 1-2. கூடவே 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னா தனி மிளகாய் தூள் கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தூளெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் சேர்த்து பீட்ரூட் பொரியல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வரும். இதே போல் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஜாஸ்தி வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா இது போல் வதங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு தனியாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்ததும் 30 செகண்ட் எண்ணெயிலேயே வதக்குங்க. எண்ணெயில் வதக்கும் போது தனியாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை மணம் இருக்காது, அதுக்காக. வெங்காயம் இது போல் சாப்பிட்டா வதங்கி வந்ததும் துருவி வச்ச பீட்ரூட் இது உள்ள சேர்த்துருங்க. பீட்ரூட் சேர்த்துட்டு கூடவே பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து கலந்து கொடுங்க. இது போல் பீட்ரூட் துருவி பொரியல் செஞ்சிங்கன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. பீட்ரூட் சேர்த்ததும் அடுப்பு தீ ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக 2 நிமிஷம் கைவிடாமல் இது போல் வதக்குங்க. இது போல் வதக்கி ஆனதும் கரண்டியில் சமமாக தள்ளி விட்டுட்டு தட்டு மூடி 6-8 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷம் விட்டு 2-3 முறை தட்டை திறந்து கலந்து கொடுங்க. இது போல் கலந்து கொடுத்து இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி சுருளை வந்திருக்கு. இது போல் பீட்ரூட் துருவி செய்யும்போது டேஸ்ட்டும் அதே போல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தக்காளியும் சேர்க்க தேவையில்லை, தண்ணியும் சேர்க்க தேவையில்லை, பொரியல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் பீட்ரூட் பொரியல் செஞ்சிங்கன்னா பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா. மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் தட்டு மூடி வேக வச்சுருக்கேன். கொஞ்சமும் அடிப்பிடிக்கல. பாருங்கள், பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியிலேயே இது வெந்து வந்துடும். இது போல் துருவி செய்யும்போது தட்டு மூடி வேக வைக்கும்போது 2-3 முறை தட்டை திறந்து கலந்து கொடுத்து வேக விடுங்க. அடிப்பிடிக்காத பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துடும். பீட்ரூட் வதங்கி நல்லா வெந்து வந்ததும் 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து கொடுத்து இறக்கிடுங்க. பொரியலுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் சாதம், சப்பாத்தி, ரொட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ஒரு முறை பீட்ரூட் பொரியல் தண்ணி சேர்க்காம தக்காளி சேர்க்காம செய்யுங்க, ரசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.